நீங்க யாரையும் நம்புவது தெரியாமல் வாழ்ந்த வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில அதிகமாகத்தாங்க இருக்கும். இந்த மிதுனம் ராசிக்காரங்களின் வாழ்க்கையில வெளியில் பார்த்தால் லைட்டாகத்தாங்க எப்பொழுதுமே தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் உள்ளுக்குள்ள பெரிய பெரிய குழப்பங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக நீங்கள் எப்பொழுதுமே வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. நீங்க யாரையும் சந்தேகப்பட வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில புதிய நபர்கள், உங்களுடைய நண்பர்கள் மூலம் அறிமுகமானவர்கள் அனைவரையுமே நீங்கள் உடனே நம்பி விடுவீங்க. ஏன் அப்படின்னா நம்முடைய நண்பர்கள் போலத்தான் இவங்களும் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்குங்க. அதனால நீங்கள் எல்லாரையுமே உடனே நம்பக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீர்கள். ஒரு தடவை உங்களை பார்த்தால் கூட மீண்டும் அவர்கள் பேசாமல் இருந்தால் கூட நீங்களே போய் பேசுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க இருக்கத்தாங்க செய்வீங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய குழப்பங்களை கூட சில நேரங்களில் உங்களுக்கு உருவாக்கி இருக்கும். நீங்க யாரையும் சந்தேகப்படாம இருப்பதால் உங்களுடைய வாழ்க்கையில சில நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத அளவுக்கு பிரச்சனைகளையும் உங்களையும் நம்ப வைத்து உங்களுடைய மனதையும் உங்களையும் உடைத்துவிட்டு போன அனுபவங்கள் கூட நிச்சயமாக இருக்கத்தாங்க செய்யும். ஆனா யாரை முழுமையாக நம்பலாம் என்று தெரியாமல் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில வாழ்ந்திருப்பீங்க. எல்லார் மீதும் நீங்க நம்பிக்கை வைப்பீங்க. எல்லாரையுமே உங்களுக்கு பிடிக்கும். ஏனென்றால் உங்களுடைய பேச்சு மற்றவங்களை கவரக்கூடியதாக இருக்கும். அதனால நீங்க எப்படின்னு மற்றவங்களுக்கு தெரியும். ஆனால் மற்றவர்கள் எப்படின்னு நீங்கள் தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில பல விஷயங்களில் தேவையில்லாத அளவுக்கு பிரச்சனைகளை இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தியதுக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். ஒரு பக்கம் இந்த மனிதர் நல்லவர் என்று உங்களுடைய மனமானது சொல்லிக் கொண்டிருக்கும். மற்றொரு பக்கம் கவனமாக இரு என்று அனுபவம் உங்களை எச்சரித்துக் கொண்டிருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பட்ட அவமானங்கள், பட்ட அடிகள், நம்பி ஏமாந்த விஷயங்கள் இது அனைத்தும் அதிகமாக இருக்கும். அதனால நீங்கள் எதை செய்தாலும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இருமனம் ஏதாவது ஒன்று நல்லதை கூறும். இன்னொன்று நீங்க எச்சரிக்கையாக இருப்பா, ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு பயத்தை தோன்றும். ஆனா அவர்கள் தவறானவர்கள் என்று உங்களுடைய இரண்டு மனமும் கூறவே கூடாது. இருந்தாலும் எல்லாரிடமும் கவனமாக இருப்பது உன்னுடைய வேலை என்று இன்னொரு மனமும் உங்களுக்கு எச்சரிக்கும். இப்படிதான் உங்களுடைய மனதிற்குள் எப்பொழுதுமே ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். இந்த இரண்டு குரல்களுக்கு நடுவில் நீங்க மாட்டிக்கொண்டு சிக்கி தவித்து கொண்டிருப்பீங்க. என்ன செய்வது, என்ன செய்தால் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் நன்மைகள் ஏற்படும் என்று தெரியாமல் நீங்க சிக்கி தவித்து கொண்டிருப்பீங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக ஏற்பட்டிருக்குங்க. அதனால தான் உங்களுடைய வாழ்க்கை ஒரு கிளியரான பாதை போல் இல்லாமல் ஏதாவது தடைகளையும் பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டேதாங்க இருக்கும். நீங்களும் அதிலிருந்து வெளியில் வர வேண்டும், நல்ல ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும் என்று உங்களுக்குள்ளேயும் பல ஆசைகள், பல கனவுகள் இருக்கும். ஆனால் அதில் எதிலுமே உங்களால வாழ முடியாமல் உங்களை நீங்களே பிரச்சனைக்குள்ள ஆழ்த்திக் கொள்வீங்க. இந்த மாதிரியான சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். இது நடந்ததற்கான காரணங்கள் என்ன தெரியுமா? நீங்கள் அதிகமாக யார் ஏது, யார் எப்படி என்ன எல்லாத்தையும் நீங்கள் அறிந்து கொண்டு வாழக்கூடிய ஒரு நபராக இருப்பீர்கள். அதனால தான் உங்களுடைய வாழ்க்கையில மட்டும் தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத தடங்கல்களும் ஒன்றன் பின் ஒன்றாக நடந்து கொண்டேதாங்க இருக்கும். அதனால நல்லதும் கெட்டதும் இரண்டையும் நீங்க பார்த்திருப்பீங்க. அதனால தான் உங்களுடைய வாழ்க்கையில யார் மீதும் நம்பிக்கை வைக்க வேண்டும், யாரையும் உண்மையாக பார்க்கக்கூடாது என்ற ஒரு விஷயத்துக்கு நீங்க பெருப்பீங்க. எல்லாரிடமும் பழகிட்டு அதோட நிறுத்திக்கணும். ஏன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்த்த நபர்கள் எத்தனையோ நபர்கள், நீங்க ஆயிரக்கணக்கான நபர்களை தாண்டி வந்திருப்பீங்க. எல்லாரிடமும் நீங்க நல்லா பேசியிருப்பீங்க. ஆனா எல்லாருமே உங்களை பயன்படுத்தி இருப்பாங்க. அதனால நீங்கள் யாரையுமே நம்ம முழுமையாக நம்பக்கூடாது. யார் எப்படி இருப்பாங்க, எந்த புத்துல எந்த பாம்பு இருக்கும் அப்படின்னு தெரியாம போயிடும் அப்படின்னு நினைத்து கொண்டு நீங்க யாரிடமும் நல்லா பேசுவீங்க. ஆனா இருந்தாலும் அந்த உறவிடம் நீங்க நிறைய அளவுக்கு கூடவே வைத்துக் கொள்ள மாட்டீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையாக இருக்குங்க. நீங்க நம்பியவங்க ஏன் தெரியுமா உங்களை காயப்படுத்தினாங்க? நீங்க ஒரு மனிதரை நம்பி இருப்பீங்க. அவரிடம் உங்களை பத்தி உண்மையான மனதை நீங்க காட்டியிருப்பீங்க. அவர்களிடம் எல்லாத்தையுமே நீங்க கூறியிருப்பீங்க. அதை நீங்க காதலியாக நினைத்தீங்களோ, காதலியோ காதலனோ யாராக நினைத்திருந்தாலும், உங்களுடைய நண்பராக நீங்க நினைத்தால் கூட அவங்களிடம் உங்களுடைய மனதிற்குள் இருப்பது அனைத்தையுமே நீங்கள் கூறக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே இருப்பீங்க. ஆனால் சிலர் அதை ஆப்ஷன்ஸாக மதிக்காம கூட போயிருப்பாங்க. உங்களை நீங்க பேசுவதை பேச வைத்து உங்களிடம் முழுமையாக பேசாமல் உங்களை பாதியிலே அவமதித்து விட்டு போயிருப்பாங்க. இந்த மாதிரியான சில செயல்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். அவங்க உங்களுடைய வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்திருப்பாங்க. நீங்கள் எதற்கு பயப்படுவீர்கள் என எல்லாத்தையுமே தெரிந்து கொண்டு அதை வைத்து உங்களை பயன்படுத்தி இருப்பார்கள். உங்களிடம் இருக்கக்கூடிய பொருளையோ பணத்தையோ அதனை வைத்து பறித்திருப்பார்கள். நீங்க கேள்வி கேட்டீர்கள், நான் என்ன தவறு செய்தேன் என்று. உண்மை என்ன தெரியுமா? நீங்க தவறு செய்யக்கூடிய நபர்கள் கிடையாது. நீங்க உண்மையாக இருந்தீர்கள். அதுதான் மிகப்பெரிய ஒரு தவறாக இருந்தது. அது தகுதியானவர்கள் அவர்கள் இல்லாமல் போய்விட்டார்கள்.
உண்மையாக இருப்பது தவறு கிடையாதுங்க. அந்த ஒரு உண்மையாக இருப்பது யாரிடம் போய் நீங்க இருக்கிறீங்க. தவறான ஒருத்தன்ட்ட போய் நம்ம உண்மையாக இருந்தோம், அவனிடம் நமக்கு கிடைக்கப் போவது என்ன என்பதை நீங்கள் அந்த ஒரு நாளில் உணர்ந்திருப்பீர்கள். இந்த மாதிரியான சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்குங்க. இது உங்களுடைய மனதிற்குள் இருந்து குழப்பத்திற்கு மேல குழப்பங்களை கொடுத்து யாருக்கும் எதுவும் தெரியாதது போல நீங்களும் நடந்து கொண்டே இருப்பீங்க. நீங்க பேசும் பொழுது தன்னம்பிக்கையா பேசக்கூடிய ஒரு நபர். உங்களுடைய மனதிற்குள்ள ஒரே நேரத்தில் ஆனால் 10 எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். நீங்க ஒரு முடிவை எடுக்கீங்க அப்படின்னா அதை அதிக அளவுக்கு நீங்க யோசித்து தான் அந்த ஒரு முடிவை எடுப்பீங்க. யோசனையும் குழப்பமும் உங்களுடைய மனதிற்குள் எப்பொழுதுமே இருக்குங்க. இது சரியா இருக்குமா, அது சரியா இருக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட்டு உங்களுடைய மனதிற்குள்ள எப்பொழுதும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அதுதான் உங்களுடைய மனதிற்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இனிமையாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். யாரும் இதை புரிந்து கொள்ள மாட்டாங்க, ஏனென்றால் நீங்கள் அதை வெளியில் காட்ட மாட்டீர்கள் என்று உங்களுக்குள்ளேயும் சில கேள்விகள் நிச்சயமாக கேட்கத்தாங்க செய்யும். இந்த மாதிரியான சில செயல்கள் உங்களுடைய மனதிற்குள் இருந்ததா இல்லையா என்பதை மட்டும் கமாண்ட் வழியாக கூறுங்கள். இதுவரைக்கும் நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா, ஏன் இந்த மாதிரி நடந்தது என்பதையும் தெரிந்து கொள்ள மறக்காம கமாண்ட் வழியாக கேளுங்கள். நான் அதற்கும் பதிலளிக்கிறேன். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு போக ஆரம்பிக்கும். நீங்கள் நினைத்ததை விட உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறுங்க. வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய குழப்பங்கள் அனைத்துமே முடிந்துவிடும். உங்களுடைய வாழ்க்கை தெளிவாக மாற ஆரம்பிக்கும். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய மனதில் ஒரு அமைதியான ஒரு சூழல் என்பது உருவாக ஆரம்பிக்கும். எந்த விதமான பிரச்சனைகளும் எந்த விதமான கஷ்டங்கள் எதுவுமே இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை இனிமே நல்ல ஒரு நிலைமையில வாழ ஆரம்பிக்கும். நீங்கள் எதை சூஸ் பண்ண வேண்டும் என்று நீங்களே தெளிவாக முடிவெடுப்பீங்க. இதுவரைக்கும் உங்களுடைய 2 மனது நீங்க எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னு எதை தேர்ந்தெடுக்கணும் என்று தெரியாமல் உங்களுக்குள்ள பல குழப்பங்களையும் பல முடிவுகளை எடுக்க முடியாத அளவுக்கு உங்களை சிக்கி தவிக்க வைத்து கொண்டேதாங்க இருந்திருக்கும். ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கை பற்றியும் எந்த உறவை நீங்க கூடவே வைத்து கொடுக்க வேண்டும், எந்த உறவை விலக்க வேண்டும், எந்த ஒரு பாதையில் போனால் நன்மைகள் நடக்கும் என அனைத்தையுமே உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல நீங்களே தெளிவாக முடிவெடுப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்குங்க. உங்களுடைய அதிபதி உங்களுக்கு சரியான பாதையை இந்த ஒரு நேரத்தில் காட்ட ஆரம்பிப்பார். உங்களுடைய அதிபதியாக இருப்பது புதன் பகவான். இந்த புதன் பகவான் இப்போது உங்களுடைய வாழ்க்கையில கம்யூனிகேஷன், அதாவது பேசக்கூடிய திறனை மிக பெரிய அளவில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். நீங்கள் எப்பொழுது பேசினாலுமே எல்லா மனிதர்களும் உங்களை தேடி வருவார்கள். அது ஆண்களோ பெண்களோ, நீங்க எப்போது பேசினாலும் சரி, எதிர்க்க இருக்கக்கூடிய மனிதர்களை ஒரு நிமிடத்தில் உங்களுடைய பேனாக நீங்கள் மாற்றிக்கொள்வீர்கள். உங்களை விரும்பக்கூடிய ஒரு நபராகவும் நீங்க மாற்றி விடுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு பேச்சு திறமை என்பது நிச்சயமாக இருக்கும். ஆனா நீங்க அதிகமாக யோசித்திருப்பீங்க. அதையும் இந்த ஒரு நேரத்துல நீங்க இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதிகமா நீங்க திங்க் பண்ணுவீங்க. எனவே உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இனிமே எப்பொழுதுமே இருக்காதுங்க. எல்லா விஷயங்களிலும் நீங்கள் திங்க் பண்ணி, அதாவது குழப்பங்கள் எதுவும் இல்லாமல் சரியாக யோசித்து உங்களுடைய முடிவுகளை எடுக்க ஆரம்பியுங்கள். அப்படி எடுத்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு பாதையை நோக்கி செல்ல ஆரம்பிக்கும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு முடிவாக நிச்சயமாக இருக்குங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில தெளிவும் இந்த ஒரு நேரத்துல இங்கே பெரிய அளவுக்கு சக்சஸும் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில தெளிவு வந்து விட்டாலே போதுங்க, ஆட்டோமேட்டிக்காவே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வெற்றி பெற்று விடுவீர்கள். அது ஆட்டோமேட்டிக்காவே உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கவும் செய்யும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கும். நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் பொறுத்து பாருங்கள். நீங்க எப்பொழுதுமே எல்லா விஷயங்களிலும் எது நடந்தாலும் சரி, அது நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, திடீரென்று நடக்கும் பொழுது நீங்கள் மிகவும் ஆச்சரியப்படுவீங்க. இது எப்படி உடனே நடந்தது அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகளை நீங்க கேட்க ஆரம்பிப்பீங்க. அதனால சில குழப்பங்களுக்கு நீங்க ஆளாக்கப்படுவீங்க. அது அனைத்திலும் இருந்து இந்த ஒரு நேரத்தில் வெளியே வர ஆரம்பிப்பீங்க. இதுவரைக்கும் குழப்பத்துடன் இருந்த நீங்கள் இனிமே வெளியில் வந்து உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு நீங்க வாழ்க்கையில வெற்றி பெறுவீங்க. அந்த அளவுக்கு பெரிய பெரிய மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடக்கும். நடந்து அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல விதமான பலன்களை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்குங்க. எனவே மிதுனம் ராசி அன்பர்களே, தொழிலும் பணமும் இனிமே உங்களுக்கு நிலையானதாக மாறிவிடும். நீங்க இந்த ஒரு நேரத்துல ஜம்ப் பண்ண மாட்டீங்க. நிலையான உங்களுடைய ஒர்க்கு, நீங்க எந்த அளவுக்கு வேலை செய்து கொண்டு இருக்கீங்களோ, வேலையும் தொழிலும் செய்து கொண்டு இருக்கிறீர்களோ, அதுல போதுமான அளவுக்கு வெற்றி என்பது கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு ஊதியமும் வருமானமும் உங்களுக்கு நிலையானதாக மாறிவிடும். நீங்களே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்களால உங்களுடைய வாழ்க்கையில உயர ஆரம்பிக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் அனைத்தையுமே அடைத்து நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நீங்க நிச்சயமாக வாழ ஆரம்பிப்பீங்க. அதற்கு இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுக்கு நிச்சயமா எல்லாமே நடக்கவும் ஆரம்பிக்கும். ஒரே ஒரு மாற்றம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக திருப்பக்கூடிய ஒரு மாற்றமா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். உங்களுடைய மைண்ட் செட், அதாவது உங்களுடைய மனது இந்த ஒரு நேரத்தில் மாற ஆரம்பிக்கும். முழு
முழுவிதமான பாதையையும் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் மாற்றிக்கொள்வீர்கள். மாற்றிக்கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு போக ஆரம்பிக்கும். நீங்கள் நினைத்ததை விட போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய பலன்கள் என்பது கிடைக்க ஆரம்பிக்கும். அது கிடைத்து விட்டது என்றாலே போதுங்க, உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறவும் செய்துவிடும். நான் இதுவரை கூறியது வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு நடக்கிறதா இல்லையா என்பதை கவனித்து பாருங்கள். மறக்காம உங்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கிறதா, உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கிறதா என்பதையும் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க்கையில நல்ல விதமான பலன்களை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்குங்க. எனவே மிதுனம் ராசி அன்பர்களே, தொழிலும் பணமும் இனிமே உங்களுக்கு நிலையானதாக மாறிவிடும். நீங்க இந்த ஒரு நேரத்துல ஜம்ப் பண்ண மாட்டீங்க. நிலையான உங்களுடைய ஒர்க்கு, நீங்க எந்த அளவுக்கு வேலை செய்து கொண்டு இருக்கீங்களோ, வேலையும் தொழிலும் செய்து கொண்டு இருக்கிறீர்களோ, அதுல போதுமான அளவுக்கு வெற்றி என்பது கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு ஊதியமும் வருமானமும் உங்களுக்கு நிலையானதாக மாறிவிடும். நீங்களே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்களால உங்களுடைய வாழ்க்கையில உயர ஆரம்பிக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் அனைத்தையுமே அடைத்து நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நீங்க நிச்சயமாக வாழ ஆரம்பிப்பீங்க. அதற்கு இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுக்கு நிச்சயமா எல்லாமே நடக்கவும் ஆரம்பிக்கும். ஒரே ஒரு மாற்றம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக திருப்பக்கூடிய ஒரு மாற்றமா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். உங்களுடைய மைண்ட் செட், அதாவது உங்களுடைய மனது இந்த ஒரு நேரத்தில் மாற ஆரம்பிக்கும். முழுவிதமான பாதையையும் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் மாற்றிக்கொள்வீர்கள். மாற்றிக்கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு போக ஆரம்பிக்கும். நீங்கள் நினைத்ததை விட போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய பலன்கள் என்பது கிடைக்க ஆரம்பிக்கும்.